Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். தற்பொழுது நாளை மறுநாள் தீபாவளி கொண்டாட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பட்டாசு விற்பனை தற்பொழுது அமோகமாக நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த தீபாவளி விற்பனையானது தற்போது களைகட்ட தொடங்கியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பெரும்பாலான விற்பனைகளானது மந்தமாக காணப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இந்த தீபாவளி விற்பனைக்காக மொத்தமாக அமைக்கப்பட்டிருக்கிற பட்டாசு கடைகளில் மொத்த மற்றும் சில்லறை விற்பனையானது தற்போது களைகட்ட தொடங்கியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக கனமழையின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால சாலையோர வியாபாரிகள் மற்றும் நெல்லை மாவட்டத்தில் 18 இடங்களில் வந்து இந்த பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மாநகர பகுதியில் மட்டும் 13 இடங்களுக்கு மேலாக சிவகாசியிலிருந்து மொத்தமாக கொண்டு வரப்பட்ட பட்டாசுகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டமான இந்த விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக சிவகாசி, சாத்தூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய பல பட்டாசு வகைகளும் நெல்லை மாவட்டத்தில் ஒரே இடத்துல வந்து மொத்த விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நாம் நேரலை வாயிலாகவே காண முடிகிறது. நெல்லை வண்ணார்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிவகாசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த மொத்த பட்டாசுகளின் விற்பனை வந்து தற்போது களைகட்ட தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்க வரவில்லை என்று இங்க இருக்க கடையில் இருக்கிறவங்க கூறுறாங்க. இந்த சூழ்நிலை இன்று காலை முதல் நெல்லை மாநகரத்தில் மட்டும் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுவதால் தற்போது இந்த பட்டாசு விற்பனையானது களைகட்ட தொடங்கியிருக்கிறது. நெல்லை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்களை சேர்ந்த குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து அவங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் இங்கு நேரில் காண முடிகிறது. சிறுவர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் மிக உற்சாகமாக அந்த பட்டாசுகளை தேர்வு செய்யக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் சிவகாசியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொத்த பட்டாசும் இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கான இந்த பட்டாசு விற்பனையானது இங்கு களைகட்ட தொடங்கி இருக்கிறது. மேலும் நாளை ஒரு நாள் தீபாவளிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வமாக வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, அதாவது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு திருநெல்வேலியில் 1 கிலோ பட்டாசுகள் 400 ரூபாய்க்கும் விற்கக்கூடிய பல இடங்களும் தற்காலிக கடைகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டாசுகள் குறித்தும் விற்பனை குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய நேரடியாக தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். எத்தனை வருஷமாக அங்கே கடை போட்டிருக்கீங்க? இந்த ஆண்டு தீபாவளிக்கு விற்பனை எப்படி இருக்குது? 4 நாளாக மழை, நல்ல மழை திருநெல்வேலியில் 10 வருஷமாக போட்டிருக்கோம். அந்த இடத்துல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப மோசம். 4 நாளாக மழையில் எல்லா வியாபாரமும் அவுட்டு. இன்றைக்கும் வியாபாரம் கிடையாது, சும்மா தான் உட்காந்துருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அது விடிஞ்சால் தான் என்னென்னு தெரியும். லாஸ்ட் 4 நாளாக பார்த்துருப்பீங்க, நல்ல மழை, நல்லா க்ரௌடு இல்லைன்றீங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே திருநெல்வேலி ஃபுல்லாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் க்ரௌடு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஈவினிங் மற்றும் நாளைக்கெல்லாம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இன்னும் ஆட்கள் அவ்வளோ வரல சார். இதே 10 வருஷத்துக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட கடையெல்லாம் நல்லா ஆட்கள் அந்நேரம் 2 நாளைக்கு முன்னாடி வருவாங்க, போவாங்க, எல்லாமே செய்வாங்க, நல்லா ஓடிச்சு. இந்த வருஷம் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் இன்னுமே தான் ஆட்கள் சாயங்காலம் மேலே லீவ் விட்டுருக்காங்க. பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு சவுளி எடுத்துகிட்டு பாராமல் தான் நம்ம பக்கம் பார்ப்பாங்க. சிவாசி மக்கள் வாழ்வாதாரமே அதானே. அந்த 360 நாளில் 360 நாள் வேலை பார்த்துறாங்க. அந்த ஒரு நாளைக்கு தான் வந்து எட்டி பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான் எட்டி பார்க்குறது, அவ்வளோதான். எந்த மாதிரியான பட்டாசுகளை இந்த ஆண்டுகள் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்கண்ணே? புது ரகங்களும் நிறையா தயாரிக்காங்க சார். கடாயம் இருக்குது, வேல் இருக்குது, கிட்டார் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, நம்ம வாத்து, இதெல்லாம் எல்லாம் நிறையா இருக்குது. ரெட்டிகள் தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரெடி ஆகிட்டு சார். நம்மகிட்ட வந்து 10 ரூபாலேருந்து பொருள் இருக்குது. வெறும் 10 ரூபாலேருந்து பொருள் இருக்குது நம்மகிட்ட. 10 ரூபாலேருந்து 20,000 15,000 வரைக்கும் எல்லாமே செட்டை விட்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே விற்பனையாளருக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது செஞ்சதா. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சிவகாசியிலிருந்து மொத்தமாக கொண்டு வரப்பட்ட பட்டாசுகள், அதாவது 10 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்கு வரையான பட்டாசுகள் அனைத்துமே மொத்த விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திருக்கிறபடி ஒரு பட்டாசுகளை அமைக்க வேண்டுமானால் அங்கே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வச்சிருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது தீயணைப்பனாக இருக்கட்டும், ட்ரம்மில் தண்ணீர் நிரப்பி வச்சிருக்காங்க, வாலி முழுவதும் மணல் பரப்பி வச்சிருக்காங்க. எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டாலும் உடனடியாக அதில் தற்காத்துக் கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் அனைத்து பட்டாசு கடைகளும் செய்து வச்சிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி 4 நாட்களாக கனமழை பெய்து வந்த சூழலில் தற்போது நெல்லையில் வந்து மழையின் தாக்கம் குறைந்திருக்கிறது, வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்கிறது. விற்பனையாளர்கள் கூறியிருக்கிற மாதிரி இன்று சாயந்தரம் அல்லது நாளை முதலே வந்து இந்த விற்பனை வந்து களை கட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.